ஐயனாரப்பா உன்னை தேடி வந்திருக்காங்க. கண்டிப்பா குழந்தை இருக்குமா? இருக்குன்னா எழுந்துரு, இல்லன்னா நீ எழுந்திருக்க கூடாது. பெரியாண்டம் உங்க குலதெய்வம். உங்க பையன் பேர் என்ன? வீரப்பன். உங்க மருமக பேர் என்ன? தனலட்சுமி. ஐயனாரப்பா உன்னை தேடி வந்திருக்காங்க. கண்டிப்பா குழந்தை இருக்குமா? இருக்குன்னா எழுந்துரு, இல்லன்னா நீ எழுந்திருக்க கூடாது. அதனால வேண்டிக்க, கண்டிப்பா குழந்தை இருக்குமா? இருந்தாங்க எழுந்துரு ஐயனாரப்பா. ஐயனாரப்பா ஏன் போறது இல்லையா? பெரியாண்டவா அவங்க வீட்டுக்கு போறது இல்லையாடா? ஐயா உங்க குலதெய்வம் பெரியாண்டவன் சிவன் வர்றது இல்லை ஐயா உங்க வீட்டுக்கு. தெரியுதா? என்ன குறைனா கட்டு கட்டி இருக்கு ஐயா. அந்த கட்டை உடைச்சி உங்க கோயில்ல போய் ஒரு கலசம் வச்சு எடுத்து வந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வராரு ஐயா. கலசம் வச்சா நீ வருவியா? வர மாதிரி இருந்தா எழுந்துரு, இல்லன்னா எழுந்திருக்கூடாது. சிவா சடாமுனி. ஆமா, அதெல்லாம் ரத்த கலப்பு தான் ஐயா, வெளியாளு கிடையாது. இதுக்கு அவங்கள பேசக்கூடாது, ஏசக்கூடாது. உன்னுடைய இதுல போய் ஒரு கலசம் வச்சு எடுத்து வந்தா கண்டிப்பா குழந்தை இருக்கும். அப்பா பெரியாண்டவா சிவா போடா எப்பா சிவனே. ஓம் நம சிவாய. சிவாய் எம்மா கண்டிப்பா நீ அவங்க காணிக்க கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா கலசம் வச்சா இருக்குமா? அந்த கலசத்தை நம்ம சோர்ச்சி கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்கல. ஓம் நம சிவாய. கண்டிப்பா கலசம் வச்சா அங்க கண்டிப்பா உண்டையா. பொங்கல் வச்சு கலசம் வச்சு எடுத்து வந்தா நல்ல தெரியுறவங்களை வச்சு அங்க 3 கனி வச்சு அந்த கனியை கொடுத்தா கண்டிப்பா குழந்தை இருக்கும். பெரியாண்டவங்கிட்ட 3 கனியில ஒரு கனி மட்டும்தான் விழும். ஒரு கனி உழற மாதிரி இருந்தா நீ பின்னையும் போ பெரியாண்டவா. 3 கனி வச்சாக்கா ஒரு கனி உருண்டு வரும். அந்த கனியை எடுத்து அந்த அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த அம்மாவுக்கும் கொடுங்க, கண்டிப்பா குழந்தை இருக்கும். ஐயனாரப்பா இது உண்மையா இருந்தா நீ எழுந்திரு, இல்லைன்னா எழுந்திருக்க கூடாது. கண்டிப்பா இருக்கும்.